கோரிங்கா புயல பத்தியும் சைக்ளோன் என்ற வார்த்தை எப்படி உருவாச்சுன்றத பத்தியும் நாம இப்ப சுருக்கமா பார்க்கலாம். 1839ல ஆந்திராவோட செழிப்பான துறைமுக நகரமான கோரிங்காவை ஒரு பெரிய புயல் தாக்குச்சு. அந்த ஒரு பேரழிவு தான் நாம இன்னைக்கு வானிலையில பயன்படுத்துற ஒரு முக்கியமான வார்த்தையே உருவாக்குச்சு. முதல்ல அந்த புயலோட பாதிப்பை பார்க்கலாம். நினைச்சு பார்க்கவே முடியல. கிட்டத்தட்ட 3 லட்சம் பேர் இறந்து போயிட்டாங்க. 40 அடி உயரத்துக்கு கடல் அலைகள் எந்திரிச்சு சுமார் 20,000 கப்பல்களை மூழ்கடிச்சுது. அந்த அழிவுக்கு அப்புறம் கோரிங்கா நகரம் திரும்ப கட்டப்படவே இல்ல. இன்னைக்கு அது வெறும் ஒரு சின்ன கிராமம்தான். ரெண்டாவதா, சைக்ளோன் என்ற சொல் எப்படி உருவாச்சு? ஹென்றி பிடிங்டன் ஒரு ஆங்கிலேய அதிகாரி இந்த புயலை ஆய்வு செஞ்சப்போ உன்னை கவனிச்சாரு. புயல் ஒரு பாம்பு சுருண்டுட்டு இருக்க மாதிரி வட்டமா சுத்துதுன்னு கண்டுபிடிச்சாரு. அதனால கிரேக்க மொழியில சுருள்னு அர்த்தம் வர்ற கைக்ளோஸ் என்ற வார்த்தையிலிருந்து சைக்ளோன் என்ற வார்த்தையை உருவாக்குனாரு. கடைசியா, இது ஏதோ தனியா நடந்த ஒரு சம்பவம் இல்ல. யோசி பாருங்க, உலக வரலாறுல அதிக உயிர்களை கொன்ன 10 புயல்கள்ல 7 நம்ம வங்காள விரிகுடால தான் உருவாகியிருக்கு. இதுவே இந்த பகுதி எவ்வளவு அபாயமானதுன்னு நமக்கு காட்டுது. ஆக கோரிங்கா புயல் ஒரு நகரத்தை அழிச்சது மட்டும் இல்லாம நமக்கு ஒரு புது வார்த்தையையும் இயற்கையோட சக்தியை எப்பவும் குறைச்சு மதிப்பிடக்கூடாதுங்கிற பாடத்தையும் கத்துக் கொடுத்துட்டு போயிருக்கு.